Good morning friends. இது government exam model question channel. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சேனல் பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற கொஷின் அண்ட் ஆன்சர் பேட்டர்னில் ப்ரிப்பேர் பண்ணுற சேனல் இது. உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வீடியோஸ் கிடைக்கும். நீங்கள் தமிழில் ஃபாலோ பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இப்போ இருக்கிற நியூ புக்ஸ்லேருந்து தான் நாங்கள் வந்து மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸ் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். NCERT புக்ஸ் இப்போ ஜென்ரலாக வந்துட்டு இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு NCERT புக்ஸ்லேருந்தும் நம்ம ஏன்னா நம்மளோட சிலபஸில் ஒரு 70% ஆஃப் சிலபஸ் வந்து NCERT புக்ஸ்லேருந்து தான் இருக்குது. ஸோ NCERT புக்ஸையும் இதில் எதாவது மிஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து நாங்கள் காப்பி பண்ணி அதோட கொஷின்ஸ் வந்து நாங்கள் போடுவோம். ஸோ நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருக்குறள். இது வரைக்கும் நம்ம 3 வீடியோஸ் பார்த்துருப்போம். திருக்குறள் 6th ஸ்டாண்டர்டு 3 முடிச்சாச்சு. இது வந்து 7th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற திருக்குறள். அழுக்காராமை, பியரிங் நோ என்வி. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இயலாத இயல்பு. பொருள் வந்து ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். திரும்ப படிக்கிறேன். ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக நெறியாக கொண்டு வாழ வேண்டும். ஒன் ஷுட் மேக் இட் அ ரைட்டியஸ் வே ஆஃப் லைஃப் டு ஹோல்ட் நோ என்வி இன் ஹிஸ் ஹார்ட். மனசில் வந்துட்டு எந்த ஒரு அழுக்கும் வந்துட்டு அவருக்கு வந்து இருந்திருக்கக்கூடாது. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒன் ஷுட் மேக் இட் ரைட்டியஸ் வே ஆஃப் லைஃப் டு நாட் ஹோல்ட் நோ என்வி இன் ஹிஸ் ஹார்ட். டீம் வர்ச்சுவஸ் அட் ஹார்ட் ஆஃப் மென் ஷுட் நாட் பி ஜெலஸ். நம்ம மனசில் வந்து பொறாமை அழுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே நம்ம பொறாமை இல்லாத குணத்தை தான் நம்ம வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொருள் பார்த்திங்கன்னா, பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும் சொல்கிறாங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும் சொல்கிறாங்க. The wealth in the hands of a person with envy at heart and the destitution of a person devoid of it are aberrations that need to be analyzed. அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ if a person who is envy at his heart, he is very jealous, and a person who is very poor but he is very good at his character. ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு what this wise scholarly people would do, they would analyze these 2 characters of them. ஸோ இதுதான் சொல்கிறாங்க, the wealth in the hands of a person with envy at heart and the destitution of a person devoid of it are aberrations that need to be analyzed. envyயாக யார் இருப்பாங்கன்னா, நிறையா காசு வச்சுருக்கவங்க, they might be. The prosperity of the envious and the poverty of the righteous will be pondered. They will be thinking of it. ஸோ அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். The wealth in the hands of a person with envy at heart and destitution of a person devoid of it are aberrations that need to be analyzed. Third குறள், புறங்கூறாமை, avoiding backbiting. புறங்கூறாமைனா பின்னாடி பேசுறது. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். கண்ணின்று கண் அற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்க சொல். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. In presence, though unkindly words you speak, say not in absent words, whose ill result exceeds your thought. Though you speak without kindness before another's face, speak not in his absence words which regard not the evil subsequently resulting from it. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, whatever you speak in front of someone, don't speak at back of them அப்படி சொல்கிறாங்க. ஸோ கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க பின்னின்று பின்னோக்கா சொல். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. In presence, though unkindly words you speak, say not in absence words whose ill result exceeds your thought. 4வது குறள், ஏதிலோர் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலோர் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பமில்லை. ஸோ when you find பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பமில்லை. If each his own as neighbor's faults would scan, could envy
could any evil hap to living man. So if each his own as neighbor's falsehood scan, could any evil hap to living man. என்ன கேட்குறாங்கன்னா, if a person is capable of analyzing his own faults like others faults that he analyzes, would any evil happen to him in his life. அதான் கேட்குறாங்க. ஸோ ஏதிலோர் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஸோ பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. If each his own as neighbor's falsehood scan, could any evil happen to living man. If they observe their own faults as they observe the faults of others, any evil happen to man. அதான் ஏதிலோர் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. If each his own as neighbor's falsehood scan, could any evil happen to living man. So next, அஞ்சாவது குறள், அருளுடைமை, பொசஷன் ஆஃப் பெனவலன்ஸ். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. ஸோ அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. ஸோ அருட்செல்வம் வந்துட்டு தான் நல்லவங்ககிட்ட இருக்கும், பொருட்செல்வம் எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்குது. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. ஸோ வெல்த் மிட் வெல்த் இஸ் வெல்த்ஸ் கைண்ட்லினஸ், வெல்த் ஆஃப் குட்ஸ் த வைலஸ் டு பர்சஸ். அதை ஹேவிங் குட் வெல்த், மைண்ட் வெல்த், அதுதான் வந்துட்டு வெல்த் ஆஃப் கைண்ட்னஸ் இஸ் த ரியல் வெல்த். அதுவே வந்துட்டு the money, that wealth that you have of goods of any material is possessed by any person அப்படின்னு சொல்கிறாங்க. wealth of kindness is wealth of wealth in as much as the wealth of property is possessed by the basest of men. கீழே இருக்கவங்ககிட்ட கூட அந்த வெல்த் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல. wealth mid wealth is wealth kindliness, wealth of goods the vilest to possess. ஸோ சிக்ஸ்த் குறள், வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் செல்லும் இடத்து. ஒருவர் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். ஸோ ஒருத்தர் தன்னை விட மெலிந்தவங்களாக பார்த்து அவங்கள துன்புறுத்தும் போது நம்மளை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க நம்மளை துன்புறுத்துற நினச்சி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. When weaker men you front with threatening brow, think how you felt in presence of some stronger foe. இப்போ நீங்கள் வீக்கர் மென்க்கு முன்னாடி if you don't think how you are insulting him, think some stronger enemy that you are standing in front of. When a man is about to rush upon those who are weaker than himself, let him remember how he has stood before those who are stronger than himself. So when weaker men you front with threatening brow, think how you felt in presence of some stronger foe. ஸோ டோன்ட் ட்ரை டு த்ரெட்டன் சம் வீக்கர் மென், யூ பி யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. நெக்ஸ்ட்டு ஏழாவது குறள், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். வாய்மைனா வெராசிட்டி, ட்ரூத். வெராசிட்டி மீன்ஸ் ஆல்சோ டாக்கிங் ஆஃப் ட்ரூத். ஸோ வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதலாகும். யூ ஆஸ்க் in lips of men what truth may be, its speech from every taint of evil free. Truth is a speaking of such words as are free from the least degree of evil. Whatever you speak, you must speak only truth and not evil words or false words. You should not say lies. So truth is speaking of such words as free from the least degree of evil. அப்படி சொல்கிறாங்க. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். You ask in lips of men what truth may be, it is speech from every taint of evil free. Evil free-ஆ we have to speakன்னு சொல்கிறாங்க. ஸோ எட்டாவது குறள், தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவனை வருத்தும். ஸோ தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். நம்ம மனசார பொய் சொல்லிட்டோன்னா நம்ம மனசே நம்மளை குத்தி கொண்டுடும். ஸ்பீக் நாட் அ வேர்ட் விச் ஃபால்ஸ் they own heart knows, self kindled fire within the false one spirit glows. Let not a man knowingly tell a lie, for after he has told the lie his mind will burn him with the memory of his guilt. அதான் சொல்கிறாங்க. Speak not a word which false their own heart knows. Your heart knows that you are going to say some false words, so don't speak it. If you have spoken it, self kindled fire within the false one spirit glows. So the self kindled fire will just
Keep on burning in yourself until you just regret. So instead of regretting, you better don't say lies. அதான் சொல்கிறாங்க, தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். Speak not a word which false thy own heart knows. Self kindled fire within the false one spread glows. ஸோ 9th குறள். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஸோ உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்வார், உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். ஸோ உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின், உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தில் வந்து பொய் இல்லைனா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தோட மனசுலையும் இருப்பார், அவ்வளோதான். ட்ரூ டு பி his inmost soul who lives enshrined he lives in souls of all mankind. அதாவது if he is very true to his soul, then all the mankind in the world will have his memories ன்னு சொல்கிறாங்க. He who in his conduct preserves a mind free from deceit will dwell in the minds of all men. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஸோ உள்ளத்தில் பொய் இல்லாமல் இருந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கவங்க எல்லாத்தோட உள்ளத்துலேயும் இருப்பாராமா. ட்ரூ டு his inmost soul who lives enshrined he lives in souls of all mankind. 10வது குறள். இறைமாட்சி. The greatness of king. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இது அப்படியே எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும் 11th. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. பாலிட்டிக்கல் சயின்ஸ்லேயும் இருக்கும். பொருள் வரும் வழிகளை அறிதலும் அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயலாகும். கிங் இஸ் he who treasure gains, stores up, defends, and duly for his kingdom's weal expends. He is a king who is able to conquer, to lay it up, to guard, and to distribute it. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. King is he who treasure gains, stores up, defends, and duly for his kingdom's weal expends. ஸோ பொருள் வரும் வழிகளை அறிதலும் அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயலாகும். ஸோ 7th ஃபர்ஸ்ட் டேர்மோட குறள் முடிஞ்சிருச்சு 10. உங்களோட கமெண்ட்ஸை கன்ஃபார்மாக சஜஷன்ஸை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.